நானே சொல்கிறேன், தயவு செய்து அவரை நம்பி போயிடாது. ஏன்னா அவர் வளர்த்ததில் நானும் முதல் நாள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்களுக்கு அவரால் எதுவுமே பண்ண முடியாது. சினிமாவில் நானே அவருக்காக பெரிய பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், பொய் பிரச்சாரம் தான் பண்ணியிருக்கேன். சொல்ல முடியுமா? நாங்கள் விஜயால் ஒரு 100 பேர் வளர்ந்துருக்கோம் சொல்ல முடியுமா? இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் என் வேலையெல்லாம் விட்டு உங்களுக்காக வரேன்னு சொன்னால் எப்படி நாங்கள் நம்பருக்கு காதில் பூ சுற்றிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவருக்கு இடத்துக்குள்ளே தான் வைப்பார், எல்லாரையும் அங்கே தான் வர வைப்பார். எனக்கு தெரிஞ்சு சட்டசபையாக எங்கள் கூட வைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் உண்டானலாம் யோசிச்சு இந்த அரசியல் களத்தில் இந்த பூகம்பத்தில் அவர் கண்டிப்பாக சின்ன சிதறி விடுவார். சங்கீதா மேட்டர் ஒருத்தர்லன்னு சொன்ன மாதிரி அவர் சீட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒருத்தர் கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட பல வருடம் பயணித்த, இப்ப திமுகவில் இணைந்து மாநில வர்த்தக அணி துணை செயலாளராக இருக்க PT செல்வகுமார் அவர்களுடன் தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கூட பல வருஷம் பயணிச்சிருக்கீங்க. விஜய் அவர்கள் கூட நீங்க இருந்த நாட்கள்ல அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு, அந்த உங்களுக்கான உறவுன்றது எப்படி இருந்துச்சு சார் அந்த வருடங்கள்ல? விஜய் அவர் கூட நம்ம பயணப்படும் போது ஒரு குடும்ப உறவு மாதிரி தான் மேடம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது சினிமா இண்டஸ்ட்ரியல் பீப்புள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிஆர்ஓன்னு அப்படி கிடையாது, ஒரு மேனேஜர்னு என்ன சொல்ல முடியாது. அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனைனாலும் என்ன தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா சந்திரசேகர் சார் அவர் பையனுக்கு அவருக்கு ஒரு பாதுகாப்பு, அவருக்கு எல்லாமே இருந்து ஒருத்தர் கவனிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் என்ன வச்சாங்க. எனக்கு அந்த மரியாதையோடு இருந்ததுனால நானும் அவங்களுக்காக அவ்வளோ கடினமாக உழைச்சேன். உண்மையாக உழைக்கிறவங்க கிடைக்க கஷ்டம். ஒரு பேட்டியில் கூட ஒரு 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 ஃபங்க்ஷனில் கூட ஏவிஎம் சரவணன் சாரே அதை சொல்லியிருக்காரு. சந்திரசேகர் ரொம்ப செலக்ட் பண்ணதில் ஒரு பெரிய விஷயம் PT செல்வகுமாரை மேனேஜராக போட்டது. ஏன்னா ரெண்டு பேரும் 2 துருவங்கள், விஜய் சந்திரசேகர். அவரும் பெரிய டைரக்டர் தானே. அவர் 2 பேருக்கும் இடையில இருந்து இப்படி ஒரு ஆள் ட்ராவல் பண்ணி அதை பக்குவமாக சாதுரியமாக அதை எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. காலப்போக்கில் அவர் ஒரு படம் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தர அளவுக்கு அந்த இடத்துக்கு அவர்கிட்ட நல்ல பேரை தான் எடுத்தோம். கால சூழல் புலிங்கிற படத்துக்கு பிறகு ஒரு பின்னடைவு எங்களுக்கிட்ட. பலரும் காத்துட்ருப்பாங்களே, அவருக்கு மட்டும் படம் கொடுத்துட்டாங்களே, நான் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியாதாங்கிற ஏக்கம், பொறாமைகள் உலகம் தானே இது. அதில் நான் அடிபடுறேன். அது இன்கம் டேக்ஸ் ரைடு, அங்கே உள்ளவங்களாலே இன்கம் டேக்ஸ் ரைடு உருவாக்கப்படுகிறது, அங்கே உள்ளவர்களாலே போட்டு விடப்படுறோம், படமும் தோல்வி அடையுது. அதில் என்ன நடந்துனே தெரியல. அதுக்கப்புறம் கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் நமக்கு அதில் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறது வரை அவர் கூட நம்ம உண்மையாக உழைச்சோம். அவர் வெற்றிக்கு முதன்மை இடத்துக்கு வரது வரை ஒரு முதன்மை போராளின்னு சொல்லுவாங்க. என்ன ஏன்னா அவர் கூட நீங்கள் இவ்வளவு நாள் பயணிச்சிருக்கீங்க இல்லையா? அவர் கூட இருக்கப்ப அவர் எப்படிப்பட்ட கேரக்டராக நம்ம பார்க்கலாம் சார்? நம்ம எல்லாம் பார்த்தது நடிகர் விஜயா அவர்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு கட்சி தலைவராக பார்க்குறோம். ஆனாலும் அவரை முழுமையாக தெரிஞ்சது மட்டும் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்ததில் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணீங்க சார் அவரை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு? இல்லை, அவர் ஒரு ஒர்க்கராக நல்ல ஷூட்டிங்லாம் கரெக்டாக வருவார், செய்வார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. உள்ளுக்குள்ளே அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் மரியாதை கொடுக்கல இல்லையா. கடைசியில் அவங்க அப்பா மேலே கேஸ் போடுறாரு, அவங்க அப்பாவை தள்ளி வைக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு 60ஆம் கல்யாணம்னா எல்லாரும் போயிருந்து பண்ணுவாங்க. ஒரு மகன், ஒரே மகன் இல்லையா வரணும், அதுக்கெல்லாம் வரல. கூட இருக்கவங்க யாராவது அவர் ரசிகமன்ற தலைவர் ஜெயசீலனோ யாரோ இறந்து போனால் அந்த இறந்து போகிற வீட்டுக்கு போக மாட்டேங்க. அப்போ அவருக்கு இன்னொரு முகம் இருக்குங்கிறது பைய தான் நமக்கே புரியுது. ஒரு பையனா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய விஜய் அவர்கள் தவறிட்டார்னு சொன்னீங்க. நீங்கள் உழைத்ததையும் பழச மறந்துட்டாருன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு பெற்றோராக அவர் பையனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்னு இருக்கு இல்லையா? இப்போ சஞ்சய் அவர்களுக்குமே அவர் இதுவரையும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. அவர் படம் பண்ணிட்டுருக்காரு, அதுக்கே அவர் உதவலை. அஜித் மூலயமா தான் நிறைய உதவிகள்லாம் வந்துச்சுன்ற மாதிரியான தகவல் வருதே சார், அது உண்மையா? இல்லை, பொதுவாகவே இது எல்லாமே உண்மை தான் மேடம். அவர் பையனுக்குன்னா ஒரு பையனுக்கு வழிகாட்டுறதுல யார் காட்டணும்? உங்களுக்கு உங்கள் அப்பா தானே வழிகாட்டினார். ஆமாம். அவர் படம் நாளைக்கு தீர்ப்பு எடுக்கலான்னு நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? அவரே என்கிட்ட கேட்பார், ஒரு படத்தோட விட்டுருவாங்களா எங்கள் அப்பா, அவரை எப்படியாவது சொல்லி அடுத்த படமும் பண்ண சொல்லுங்கள் சார், என்கிட்ட சொல்ல வைப்பார். ஏன்னா எனக்கு அப்போவுமே ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க. உங்களுடைய மகனுக்கு ஒரு அப்பாவை, ஒரு நல்ல அப்பாவா இல்லை, உங்களே நம்பி வெளிநாட்டில் இருந்து எல்லா உறவுகளையும் விட்டுட்டு உங்களை நம்பி இந்த நாட்டுக்கு வந்த சங்கீதா மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக இல்லை. இதெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்களே சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பெண் இன்னைக்கு விவாகரத்து வழக்கு கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கு.
அப்போ இது யாருக்குமே நீங்கள் ஒரு ஒரு உண்மையாக இல்லைங்கும் போது தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கெல்லாம் பறந்து போய் எல்லாத்துக்கும் வீடு வீடாக கொண்டு போய் செய்துட்டு வந்துடுவீங்களா? இந்த கேள்விகள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். நாடு பெரிய ஆபத்துக்குள்ளே போய் சிக்கிட்டாங்கன்னா நாளைக்கு மீட்டெடுக்க முடியாது. அப்போ கவனமாக இருக்கணும். சினிமாவில் நானே அவருக்காக பெரிய பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். பொய் பிரச்சாரம் தான் பண்ணியிருக்கேன். பொய் பிரச்சாரம்? ஆமாம். அவர் அதை செய்வார், இதை பண்ணுவார், வள்ளல் எட்டாவது. நானே புக்கு நடத்திருக்கோம்ல, விஜய் ரசிகன் பண்ணும்போது அவர் வள்ளல் நீ தானே சொல்லணும். ஆனால் அவர் ஒன்றுமே செய்யலையா? அதில் இருக்கிறது எல்லாமே செய்யலை. சும்மா செய்தி ஒரு சின்ன விட்டுக்கு அது எல்லாமே நடிப்புங்கிறது தான் சொல்ல வரேன். ஒரிஜினாலிட்டி வேறு. ஒரிஜினாலிட்டின்னா எம்ஜிஆர்னா வீட்டு சமையல்காரனுக்கு நேற்று அன்னைக்கு அம்மா மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு வரேன். அப்போ பார்க்கும்போது எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒரு சமையல்காரனுக்கு அம்மா மெஸ்ஸில் நான் வச்சு கொடுக்குறாரு. ஆனால் இது எல்லாமே மறைத்து விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும் அவ்வளவு நம்புறாங்களே சார் விஜய் அவர்களை. நான் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன், கரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், என் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், எதுவுமே இல்லை, இப்போ நீங்கள் மட்டும் தான் எனக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு சார். இதுக்கு பேர் என்ன? நீங்கள் இது வந்து கற்காலம் கிடையாது. இது வந்து இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் உலகம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கொஞ்சம் ஏமாற்றலாம். இப்போவும் நீங்கள் தாய் மாமனி சொல்லலாம், உங்களுக்கெல்லாம் நான் தான் அண்ணன் தம்பிங்கலாம் எல்லாம். இப்போ டயலாக் எழுதி கொடுத்து எத்தனை ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க கூட. ஜான் ஆரோக்கிய சாமி சைட்லேருந்து 5 பேர் இருக்காங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குன்னு மட்டும். புரிஞ்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டில் அவங்க எப்படி வேணாலும் டயலாக் எழுதி கொடுப்பாங்க. கேரியரின் உச்சம்பாங்க. கேரியர்னா இந்த கேரியரின் உச்சமாக சாப்பாடு எடுத்துகிற கேரியரின் உச்சத்தில் வேணும் இருந்துக்கலாம். யார் உங்களை விட்டுட்டு வர சொன்னது? நீங்கள் கேட்டிங்களா? விட்டுட்டு வாங்க சார் எங்களுக்காக நீ கேட்டிங்களா? சார் நீங்கள் கேட்டிங்களா? நானும் கேட்கல, யாருமே கேட்கல. நீங்களாக சொல்லிட்டு இருந்தீங்களா கேரியரின் உச்சத்தை விட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு? ஏன்னா 30 வருஷம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் திரும்ப ஏதாச்சும் பண்ணணும்னு வந்து என்ன பண்ண போறாரு? பண்ணணும்னா உங்கள்கிட்ட இருக்க 250 கோடி சம்பளம் வாங்கலையே, அதில் இதாக பண்ணுங்க. அப்போ உங்களை நம்ம பாராட்டலாம். 250 கோடி பணம் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிக்கலாம். கேரியர் உச்சத்தில் இருக்கீங்க இல்லையா? அந்த 250 கோடியில் ஒரு 100 கோடி மக்களுக்கு செய்யுங்க. அதுக்கு பேர் தொண்டு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் என் வேலையெல்லாம் விட்டு உங்களுக்காக வரேன்னு சொன்னால் எப்படி? நாங்கள் நம்பருக்கு காதில் பூ சுற்றிட்டு இருக்காங்க மக்கள்லாம். அவ்வளோ முட்டாள்கள். அப்போ மக்களுக்கு வந்து இன்னும் விஜயின் உண்மையான முகம் கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கு. நானே சொல்கிறேன், தயவு செய்து அவரை நம்பி போயிடாதீங்க. ஏன்னா அவர் வளர்த்ததில் நானும் முதல் நாள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்களுக்கு அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இதுவரை எதாவது பண்ணியிருக்காரு? சரி, இந்த 2 வருடம் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு இல்லையா? இந்த 2 வருஷத்தில் எதாவது பண்ணியிருக்காரா சொல்லுங்கள். நீங்கள் எதாவது நான் பண்ண 4 விஷயத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அவரை குறை சொல்கிறதுக்காக சொல்லலவா? இது வந்து இந்த தற்கொலைகள் அணில்கள்லாம் சொல்கிறாங்களா, அவங்க பாவம். அது அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க இன்னும் ஏமாந்து இன்னும் அறியாமையில் அவங்க பணத்தெல்லாம் செலவு பண்ணிவிட்டு மாநாட்டுக்கு வானா உடனே ஓடிடுறது. அங்கே வந்தால் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம், அது எடுக்கலாம், இது எடுக்கலாம்னு சொல்லி ஏமாற்றி கூட்டங்களை கூட்டி அதை வச்சு அவர் அறுவடை பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு திட்டம் தீட்டுருக்கு. எல்லாமே ஒரு மாஃபியா கும்பல் அவர் கூட சூழ்ந்தாச்சு. இதில் இந்த ரசிகர்கள் அப்பாவிகள் போய் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி சார்? சங்கீதா அவர்கள் கூடிய இப்போ பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுலேயே வந்து பல நடிகைகளுக்கு கூட கள்ள உறவில் இருக்காருன்ற மாதிரினா பல செய்திகள் வந்துச்சு. தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுடைய கேரக்டர் எப்படி, இந்த பெண்கள் விஷயத்தில் முக்கியமாக எப்படி சார்? இல்லை, அது தவறாக இருக்காருன்னு தான் அந்த அம்மாவே ஒரு மனைவியே வந்து மனைவி எது இருந்தாலும் தாங்கிக்கிடுவாங்க இல்லையா? சரி, புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் ஏன் புருஷனை விட்டு கொடுத்துட்டாங்க? இதுக்கு மேலே தாங்க முடியாது. இப்படி ஒரு தப்பான ஒரு மனிதரை நீங்கள் ஓட்டு போட்டு தலைவனாக ஆக்கிறாதீங்க. அதுக்கு தானே இந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டுக்கு ஒரு தவறானவர் வந்துடக்கூடாது, நாட்டுக்கு ஆபத்துங்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க துணிச்சலை தான் பாராட்டணும். எல்லாமே மூடி மறைக்கக்கூடாது மேடம். நாட்டுக்கு செய்கிற துரோகம் அது. அதாவது நமக்குள்ளே வேணால் மறைச்சிக்கலாம், நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்களை மறைச்சிக்கலாம், போய் சொல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு நாடுன்னு வரும்போது அந்த மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. அந்த வளர்ச்சி பாதிக்கப்படும், இளைஞருடைய வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும். உச்சத்தில் இருக்க யார் இருக்கா? சிஎம் இன்னைக்கு உச்சத்தில் இருக்காரு. நாட்டு மக்கள்லாம் தேர்வு பண்ணி உயர்ந்த இடத்துல இருக்கார். அவர் என்னைக்காக நான் உச்சத்தில் இருக்கேன்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? நீங்கள் ஆணவத்தில் உங்களுக்கு எழுதி தந்து ஆணவத்தில் பேசுகிறீங்க. ஆணவம் தலைக்கு மேலே ஏறி நிற்குது. பெரிய நடிகர் தானே சூப்பர் ஸ்டார் என்னைக்கா நான் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? கமலஹாசன் அவர்கள் என்னைக்கா உச்சத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள். சிவாஜி அவர்கள் பெரிய நடிகர், உச்சத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? எம்ஜிஆர் அவர்கள் அவரோட பெரிய நடிகரா? அவர் கேரியரின் உச்சம்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இங்கே விடுங்க. சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய நடிகர், அவர் என்னைக்கா கேரியரின் உச்சம்னு இருக்காரா? அமிதாப் பச்சன் பெரிய நடிகர், என்னைக்கா கேரியரின் உச்சம்னு இருக்காரா?
அப்போது உங்களுக்கு யார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதித்தாரா? கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் அவங்க அப்பா, நான், இப்படி சிலர் உழைச்சி எப்படியோ அவர் வளர்ந்துட்டார். ஆனால் யாரோ ஒரு சிலர் திருட்டுத்தனமாக வந்து உள்ள நுழைஞ்சி அவர் பாய்சன் பண்ணி, நீங்கள் வந்தால் போதும், இந்த விஜய் உங்கள் வீட்டில் தான் இருக்கார், உங்கள் அண்ணனாக இருக்கார், தம்பியாக இருக்கார், நீ பொய் டயலாக்கெல்லாம் பொய் வார்த்தைகளெல்லாம் சொல்லி இன்னும் இந்த மக்களை நீங்கள் ஏமாற்றினால் ஏமாற மாட்டார்கள். அதனால தான் கோபம் வருது. இந்த தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இந்த ஏழை இளைஞர்களை, அப்பாவி இளைஞர்களை ஏதோ ஒரு தரிகிட்ட பாதைக்கு ஆட்டு மாட்டு கூட்டம் போல் அவரை விசிலடிக்க வைத்து அதை அடிக்க வச்சு அவங்களை கேவலமான பாதைக்கு கொண்டு போய் மிகப்பெரிய ஆபத்தான இடத்துல கொண்டு முட்டு சத்தில் கொண்டு விட்டுருவாரு. நீங்கள் உங்கள் பணத்தையோ உங்கள் நேரத்தையோ வீணாக்கி விட்டீர்கள் என்றால் அதை உன் தலைவன் தருவான் என்று கனவுல கூட நினைக்காங்க. அவரை பார்க்க கூட முடியாது என்பதுதான் உண்மை. எனக்கு தெரியாது, உங்களை சந்திக்க கூட மாட்டார். தோல்வி விட்டால் அழகா அப்பதான் அவருடைய திரும்ப புதுமுகத்தை பார்ப்பீங்க. ஏன்னா இதே மாதிரி த்ரிஷா அவர்கள் கூடயும் வந்து பல செய்திகள் வதந்திகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. த்ரிஷா அவர்கள் கூட வந்து விஜய் அவர்கள் இன்னும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, லிவிங் டுகெதரில் இருக்காருன்ற மாதிரியான செய்திகள்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கலையா? ஏன்னா நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துருக்கீங்க, இவங்க சொல்றது தான் அது ஆதாரமா இன்னும் நிரூபிக்கப்படலை இல்லையா? நீங்க சொல்லும்போது நம்ம நிரூபிக்கப்படலை. என்ன நீங்களே தானே பார்க்குறீங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு எதுக்கு வந்தார்? ஒரு பணக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாராம். ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டுக்கு போகிறாராம். ஏன்னா வசதி ஆகலை, வசதி படைத்தவர்கள். ஒரு ஜேபிஆர் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு. ஏன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர், கணக்கில்லாத பணங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏஜிஎஸ்க்கு போகும்போது யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க? திரிசாவை ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வந்த பிறகு ஆணவம், யார் நம்மளை என்ன செய்ய முடியும்? இது வெளிப்படை உண்மைத்தன்மை அப்படிலாம் சொல்லி மறைக்கக்கூடாது. ஒழுக்கம்னா ஒழுக்கம், இந்த மனைவி தான் கூட்டிகிட்டு போகணும். அதுதான் நம்ம பண்பாடு. ஒரு உதாரணத்துக்கு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு கணவன் கல்யாணம் கட்டின பிறகு உங்களுடைய கணவன் இன்னொரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கோ அங்கேயோ தியேட்டருக்கோ கூட்டிகிட்டு போனால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? பொதுவாக கேட்குறேன், சைக்காலஜிக்கல் கேள்வி. உங்களுக்கும் எனக்கும் என்ன எப்படி இருக்கும்? உங்கள் மனசு கோவம் வருமா வராதா? எப்படி இருக்கும்? கொதிக்குமா கொதிக்காதா? இதே தானே எல்லா மனைவிக்கும் இருக்கும். நீங்கள் திரிஷாவை கூட்டிகிட்டு போகிறீங்க, அங்கே யாரை கூட்டிகிட்டு போயிருக்கணும்? சங்கீதாவில் கூட்டிகிட்டு போகணும். அப்போ முன்னுக்கு பின் முரணாக எல்லாமே செய்கிறீங்க. யாரும் நம்மளால் கேட்டுற முடியும். அப்போ இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு அது ஒத்து போகாத விஷயங்கிறத தான் நான் புரிய வைக்கிறதா தான் இப்படி பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அணில்களுக்கெல்லாம் புரியணும். அதனால தான் நான் அதை திரும்ப திரும்ப இந்த பெண்கள் விஷயத்துக்குள்ளே வராமல் ரசிகர்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பள்ளிக்கூடங்கள்லையும் காலேஜ்லேயும் இதை தான் இப்போ பாடமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா நாங்கள் விஜயால் ஒரு 100 பேர் வளர்ந்துருக்கோன்னு சொல்ல முடியுமா? அவர் போட்டு கொடுத்த பாதையை வச்சு நாங்கள் வளர்ந்துருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃபேக் ஐடி, ஏமாத்துறதுக்காக இப்போ கிரியேட் பண்ணி போடுற நியூஸுகள், இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஓகே, இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவில் பல வருடம் அவர் கூட இருந்திருக்கீங்க. முழுக்க முழுக்க சினிமாவில் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்கீங்க சார். இப்போ சினிமாவை தாண்டி யார் கூட இருந்தீங்களோ அவரை எதிர்த்தே இப்போ அரசியலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, திமுகவில் இணைந்து. அதே மாதிரி அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்காரு. அந்த வளர்ச்சின்றது எப்படி இருக்குது சார்? அவர் சினிமாவுக்கு முன்னே நீங்கள் பார்த்தப்ப இருந்த வளர்ச்சியும் இப்போ அரசியலுக்கு வந்த அப்புறம் இருக்க வளர்ச்சியும் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க? இல்லை, என் வளர்ச்சியை பற்றி கேட்குறீங்களா, அவர் வளர்ச்சியை பற்றி கேட்குறீங்களா, இல்லை அரசியல் ரெண்டு பேரும் எதிர் துருவமாக இருக்கிறது? இரு துருவமாக இருக்கீங்க இல்லையா? இப்போ அந்த வளர்ச்சின்றது எப்படி இருக்குது? யாருக்கு சாதகமா இருக்கு, இல்ல விஜய்க்கு வந்து இது வந்து பின்னடைவா இருக்குமா? ஏன்னா இப்ப சினிமால அரசியலுக்கு வரணும்னு நினைச்சு வந்திருக்காரு. நான் வந்து அரசியலுக்கு வரணும்னு வரல, அதனால நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்தேன். நான் என்னுடைய பகுதி மக்களுக்கெல்லாம் நான் பள்ளிக்கூடம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, ஏழைகளுக்காக ஏழை பெண்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உருவாக்கி கொடுக்கறது, இதெல்லாம் அந்த பகுதி தென் மாவட்டங்களில் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவருக்கு பெரிய நடிகருங்கிற அந்த புகழ் வெளிச்சம் இருக்குது. அதை வச்சுட்டு அவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் அவர் அரசியலுக்கு வரணுன்ற முடிவு வந்து முன்னாடியே எடுத்துட்டாரா, இல்லை திடீர் முடிவு தானே சார்? இது திடீர் முடிவு தானே. நீங்கள் இருக்கப்ப அந்த மாதிரியான பேச்சுக்களை நிறைய ரசிகர் மன்றங்களை வச்சு நிறைய நல்லது செய்துட்டு இருந்தோம், பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது பத்தாது. அது ஒரு சும்மானாலும் ஒரு நடிகரை கொண்டு வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு போகிறது, அது எல்லா பத்திரிகையிலும் போடுவாங்க, செய்வாங்க. அது போதாது. வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு என்ன நம்ம செய்து கொடுத்தோன்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி அவர்களே பலத்த தோல்வியை தழுவினார். அந்த தோல்வி தான் அவருக்கு பரிசாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. களத்தில் இறங்கி பலரும் வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த அரசியல் களத்தில் இந்த பூகம்பத்தில் அவர் கண்டிப்பாக சின்ன சிதறி விடுவார் என்பதுதான் என்னுடைய கணக்கு. இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவது கண்டிப்பாக வெற்றி பெறுவார். இதனை அடுத்து இன்னொரு கேள்வியும் பரவலாக வந்துட்டே இருக்கே சார். விஜய் அவர்கள் தனியாக தான் இயங்குறாரா, இல்லை யாராச்சும் அவரை இயக்குறாங்களா பின்னாடி இருந்து? அவர் வாழ்க்கையை ஒரு மர்மமான ஒரு முடிச்சுகள், மர்ம முடிச்சு, மந்திரவாசல் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு.
எதுவுமே நம்ப முடியாது, எதுவுமே உண்மையாக பொய்யா நீ கண்டுபிடிக்க முடியாது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க, ஒழுக்கம் கிடையாது. ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குங்கிறத காட்டுறாங்க. விஸ்கி எடுத்துகிட்டு போகிறார், விலை உயர்ந்த விஸ்கி. இதெல்லாம் தப்பு இல்லாமா? இந்த ஏழை மாணவர்களுக்கோ ஏழை சமுதாயத்துக்கோ இதையா சொல்லி கொடுக்குறது? சும்மா ஒரு 1 ஹவர் போகிறீங்க, அதுக்கு விஸ்கி எடுத்துகிட்டு போகணுமா? இதெல்லாம் பத்திரிக்கையாளர் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? அவ்வளவு வாய்க்கிலேயே பேசுகிறீங்களே சார், இது தப்புலாம் நீ கேட்கணும்ல. ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கைன்னு வந்துட்டாலே பொதுமக்களை நேரில் போய் களத்தில் சந்திக்கணுன்ற ஒன்று வந்து கட்டாயமான ஒன்று தானே சார். களத்தில் சந்திச்சு அவங்களோட நிறை குறைகளை கேட்கணும். ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் பரவலாக வந்துட்டு இருக்குது என்னென்னா OMR, அதாவது அந்த பனையூர் வீட்டை தாண்டியோ அல்லது அந்த மகாபலிபுரத்தை தாண்டியோ வந்து வந்ததே இல்லை, எதுனாலும் அதுக்குள்ளேயே முடிச்சிடுறாரே அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அது பொதுவாக பனையூரில் வச்சதே தப்பு. அந்த ஆஃபீஸ் பனையூர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்குது. ஆமாம். எல்லா மக்களும் எல்லா ஊர்லேருந்தும் வரவங்களுக்கு எல்லா கட்சியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். இப்போ அண்ணா அறிவாலயம் இதில் இருக்குது, தேனாம்பேட்டை, இது ராயப்பேட்டை, அதிமுக கட்சி. எல்லா கட்சிகளுமே சிட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்துலாம் வரவங்க அவங்கள சந்திச்சுட்டு இரவோடு இரவா போகிறதுக்கோ பயணப்படுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு எளிமைப்படுத்துறதுக்காக இங்கே தான் வைப்பாங்க. ஆனால் இவர் ஒருத்தரம் தான் அவருடைய வசதிக்காக வீட்டு பக்கத்தில் நீலாங்கரை அவுட் ஆஃப் சிட்டியில் வச்சு எல்லாரும் வளைஞ்சிருவாங்க. நீ வா, நீ அலைஞ்சு சாகு, ரசிகன் என்ன வரட்டும். ஆனால் அவன் ஒரு மீட்டிங் முடிச்சோ போகிறக்கோ எத்தனை மணி நேரம் ஆகும் டிராஃபிக் இன்னைக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு? அப்போ எதுவுமே அவங்க தொலைநோக்கு சிந்தனைகள் சிந்திக்கிறது கிடையாது. ரசிகனுக்காகவும் தொண்டனுக்காகவும் நீங்கள் வரலாம், ஆனால் மொத்தமாக அவ்வளோருமே திரண்டு வாங்கன்னு சொல்கிறது ஒரு நியாயமாமா? இதெல்லாம் தான் பார்த்து அவருக்கு இடத்துக்குள்ளேயே தான் வைப்பார், எல்லாரையும் அங்கே தான் வர வைப்பார். எனக்கு தெரிஞ்சு சட்டசபையை எங்கள் கூட வைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் உண்டானலாம் யோசிச்சுருப்பாங்க. நம்ம முதலமைச்சரான சட்டசபை இங்கே நம்ம வந்து பனையூர்லேயே வைக்க நடத்துறதுக்கு ஏதாவது வழிகள் உண்டானலாம் கேட்பார். ஏன்னா அவருக்கு பல இடங்களில் அலையிறதுக்கோ மக்களை சந்தித்து பிரச்சனைக்கு கேட்குறதுக்கோ அவர் மனசு இடம் கொடுக்காது, உடம்பும் ஒத்துழைக்காது. இதுதான் உண்மை. அதான் திரும்ப திரும்ப சொல்ல முடியாது, மண் குதிரையை நம்பி ஏமாந்து உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் விரயம் செய்து விடாதீர்கள். நீங்கள் தோற்று போயிட்டா உங்களை கிட்டே சேர்க்க மாட்டார் அவர். நான் அண்ணாணி சுற்றி ஆட்டாங்க, நான் என் வேலையை நான் பார்க்க போகிறேன், உங்கள் வேலையை பார்க்க போகிறேன்னு ஒரே லைனில் சொல்லிட்டு அழகாக முடிச்சுட்டு போயிடுவார். இதுதான் உண்மை. இப்போ இதனை அடுத்து தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் சில நாட்களில் தேர்தல் வரப்போகுது. வேட்பாளர்ன்றது முக்கியம் இல்லையா? அவர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதின்றது ரொம்ப முக்கியம். இப்போ பெரம்பூரை சூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு தொகுதி எதை சூஸ் பண்ணுவார்ன்ற கேள்வி இருக்குது. அதனை அடுத்து இப்போ அவர் எந்த மாதிரியான போட்டிகள்? திமுக வந்து இப்போ சென்னையோட கோட்டையாக வச்சுருக்கு சார். சென்னை வந்து இப்போ திமுகவோட கோட்டையாக இருக்குது. அந்த சென்னையை விஜய் அவர்கள் கைப்பற்றுவாரா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. எதையுமே கைப்பற்றி விடப்பட்டது அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு ஒர்த்து கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அவர் சங்கீதா மேட்டர் ஒர்த்து இல்லைன்னு சொன்ன மாதிரி அவர் சீட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. எல்லாரும் தெளிவாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் அந்த இடத்த கிட்ட கூட டச் பண்ணிட மாட்டார். ஒரு சீட்டு கூட வரக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அவர் நிற்கிற தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடினம், கஷ்டம், கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ அந்த வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அவர் சொல்லிட்டு இருக்கலாம், கூட்டம் வரதான் செய்யும், இப்பவும் கூட்டம் வரதான் செய்யும். அவர் கூட்டம் போடட்டும், கூட்டம் வரதான் செய்யும். கூட்டம் ஓட்டாகாது. ஓட்டுங்கிறது நம்மளை நேசிப்பாரா, நமக்கு செய்வாரா, நமக்காக வருவாரா, நம்ம பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாரா, நம்ம பிரச்சனைக்கு நம்ம இங்கே வருவாரா, இதெல்லாம் பார்ப்பாங்க மேடம். அவர் பண்ணுவாரா? வரமாட்டார், வரமாட்டான், நம்பாதே. இதுதான். அடுத்த கூட இருந்து வழி நடத்தக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் தான் விஜய் அவர்கள் கூட எப்போவுமே இப்போ கூடவே இருக்க ஒரு நபராக இருக்கார். அவர் என்ன மாதிரியாக விஜய் வந்து வழி நடத்துகிறாரு சார்? கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்காங்களா, இல்லை புஷி ஆனந்த் அவர்கள் எப்படி வந்து செயல்படுறாரு? இல்லை, புஷி ஆனந்தோ அது ஒரு ஜனம் எல்லாரையும் சொல்லிட வேண்டியது. கூட இருக்கவங்க யாருமே அவருக்கு ஒரு நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு உண்மையானவங்க, விசுவாசமானவங்க, தகுதி படைத்தவர்கள் இல்லை. அதனால தான் இவ்வளோ தவறுகள் நடக்குது. இந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் இத்தனை விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு? இதெல்லாம் நாட்டுக்கு வளர்ச்சிக்குள்ள விஷயங்களா? அரசியலுக்கு வந்த உடனே இத்தனை பிரச்சனைகள் வருதுன்னா, உன்னை சுற்றி ஒரு மாய வலை, அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, விஷ வலை ஒன்று சுழ்ந்துட்டான், அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டான் என் பையன், இரும்பு திரை மாதிரி ஒரு கேட்டு உள்ள போட்டாங்க, அவனை மீட்டு கொடுங்கன்னுலாம் சொல்லியிருக்காரு. அதில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் நினச்சிட்டு இருக்காரு, நீங்கள் சிஎம் சார், உங்களை பார்க்கணுன்னா எல்லாரும் வெளியே தான் நிற்கணும், நீங்கள் போகக்கூடாது சார், உங்கள் முகத்தை ஒரு கை காட்டினா போதும், அவ்வளோ அவங்க விசில் அடிப்பாங்க, அவங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி இப்படின்ட்டு அவரை வந்து நீங்கள் தெய்வலோக பிறவி, நீங்கள் மேலேருந்து குதிச்சு வந்த பிறவி. காரணம் என்னன்னா எல்லாமே அவருடைய வெற்றியை பார்த்து இப்போ வந்து சேர்ந்தவங்க. இப்போ எனக்கு அவர் விஜய் ஒரு பெரிய ஆள் மாதிரியே தெரியாது. அதுக்காக நான் மரியாதை கொடுக்கலன்னு சொல்லலை. ஏன்னா அவர் கஷ்டத்தோடு இருந்து நாங்கள் வளர்ந்துருக்கோம், உழைச்சிருக்கோம், பெரிய ஆள் தான்.
அதுக்காக எல்லாமே போட்டுட்டு அவர் தான் வாழ்க்கை, நீங்கள் தான் எல்லாம்னு சொல்லி மாயையை உருவாக்க மாட்டோம், பொய்யை சொல்ல இது பண்ண மாட்டோம். இந்த பொய்யர்கள்கிட்ட இருந்து அவர் மீண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய. அவருக்கு வந்து செல்வாக்குங்கிறது மக்கள் சர்வீஸ் பண்ணி செல்வாக்கு உருவாகணும். விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருந்தது இல்லையா? பாஜகவோட உண்மையாகவே விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இனி இங்கே வாய்ப்பு மேடம், அவங்களே கிட்டத்தட்ட எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு 2 பக்கமே சொல்லியாச்சு. இவரு தான் பொய் சொல்லிட்டு இருக்காரு. அதான் வளர்த்தமா பொய் சொல்லுவார் இல்லையா, வளர்த்த ஒரு பெரிய மனுஷன். ஏன்னா ஆதவர்ஜன் அவர்கள் வந்து எங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் நிறைய வந்துச்சு, ஆனால் நாங்கள் நிராகரிச்சிட்டோன்ற மாதிரி சொல்றாரு. இவரு நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தலைன்ற மாதிரி 2 பேரும் குழப்பத்தில் சொல்றாங்க இல்லையா? எது உண்மை? அர்ஜுனன் வீட்டு மகரா, அர்ஜுனனா, ஹரிச்சந்திரரா? அர்ஜுனன் சொல்றதால நம்ம பாருங்க, இன்னைக்கு அவரை பார்த்ததே இல்லைங்க பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். நாங்கள் அவர்கிட்ட கூட்டணி பற்றி பேசலை, எதுவும் பேசலைங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? எங்களுக்கு 2.5 ஆண்டுகள் தந்தாங்க, எங்களுக்கு 90 சீட்டு தந்தாங்கன்னு நீங்கள் போக்கில் கப்ஸா அடித்து விட்றீங்களே. இன்றைக்கி அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே, இப்போ எதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பார்த்து பேசுங்க சார், எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நீங்கள் மட்டுமே புத்திசாலி, நீங்கள் மட்டுமே அறிவாளி, நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியும் இருங்க, நீங்கள் உலகமாக அறிவாளியாக கூட இருங்க. ஆனால் மற்றவர்களை முட்டாளாக்கணும்னு மட்டும் நினைக்காங்க. நீங்கள் மற்றவங்களெல்லாம் உங்கள் குடும்பத்திலே அத்தனை வரையும் முட்டாளாக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மனைவியுடைய தம்பியரே சார்லஸ் மார்ட்டினே சொல்லியிருக்காரு. தயவுசெய்து மக்களை முட்டாளாக்க நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ முட்டாளாக்க நினைக்கிறீங்களோ அதை விட முட்டாளாகி விடுவீர்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொள்கிறேன். இன்னொரு கேள்வி சார், இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் ரீசெண்டாக பேசுகிறப்ப என் குடும்பத்தையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன், என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே வந்து நான் அரசியல் வர்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்களும் இப்போ குடும்பத்துடன் இல்லை. தாவைக்கால இருக்கக்கூடியவங்க இப்போ குடும்பத்து கூட இருக்காங்களா, இல்லை தனியாக தான் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? 2 பேரும் சொல்லிட்டு இருந்த மாதிரி குடும்பத்தை விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்களா 2 பேருமே? எல்லாரும் குடும்பத்தை அப்பா அம்மா விட்டுருங்க, பிள்ளைகளை குட்டி விட்டுருங்க, குழந்தைகளை விட்டுருங்க, அண்ணன் தம்பி விட்டுருங்க, எல்லாரையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களா? தப்பான இதெல்லாம் மேடம். நமது நாடு, நமது கலாச்சாரம், குடும்ப உறவுகளோடு பின்னி பிணைந்தப்பட்டது தான் இது. நீ விட்டு தந்தீங்கன்னா நீ ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதவன் இந்த நாட்டை இப்படி வழி நடத்துவாய். ஆக நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக, ஒரு வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் மனைவி எல்லாரையும் வச்சு ஒரு குடும்பத்தை குடும்பமாக நடத்துங்க. அப்புறம் மற்ற மக்களுக்கு நீங்கள் செய்கிறத பற்றி பேசலாம். பல விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.